அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். திருப்பி அடிக்க தொடங்கி இருக்கிறது ஈரான். நேற்று காலை ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் ஈரானின் தலைநகர் டெஹ்ரான், இஸ்ஃபஹான் மற்றும் நடான்ஸ் பகுதிகளில் உள்ள முக்கிய அணு ஆராய்ச்சி மையங்கள் மற்றும் இராணுவ தளங்களை குறிவைத்து கடுமையான தாக்குதலை நடத்தியது இஸ்ரேல். ஈரானின் அணு ஆயுத திட்டங்களை முறியடிக்கவும், ஈரானிடம் 9 அணுகுண்டுகள் தயாரிக்க தேவையான அளவு கைவசம் இருக்கிற யுரேனியத்தை அழிக்கவும் தமது நாட்டின் பாதுகாப்புக்கான தாக்குதல் தான் இது என்று சொன்னது ஜியோனிஸ்ட் அரசாங்கம். எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் நடந்த தாக்குதலால் ஈரானுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், மிக முக்கிய தளபதிகளான ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் IRGCயின் தளபதி மேஜர் ஜெனரல் ஹுசைன் சலாமி, ஆயுத படைகளின் தலைமை தளபதி முகமது பாகேரி, அமெரிக்காவிடம் ஈரான் தரப்பில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்த அலி ஷம்கானி, மூத்த படை தளபதி கோலாம் அலி ரஷீத் மற்றும் முக்கிய அணு ஆராய்ச்சி விஞ்ஞானிகளான முகமது மெஹதி மற்றும் ஃபைருடின் அப்பாசி ஆகியோர் இந்த தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறார்கள். நடான்ஸ் மற்றும் ஃபோர்டோவில் உள்ள அணு ஆயுத மையங்கள் கடுமையாக சேதத்தை சந்தித்திருக்கின்றன. இது ஈரானின் அறிவியல் மற்றும் இராணுவ திறனுக்கு பெரும் இழப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த தாக்குதலை இஸ்ரேலின் கோழைத்தனமான செயல் என்று ஈரானின் உயர்மட்ட தலைவர் ஆயத்துல்லா அலி காமேனி கூறியதோடு, ஈரான் இந்த குற்றத்திற்கு நிச்சயம் பதில் கொடுக்கும், இஸ்ரேல் கடுமையான விளைவுகளை எதிர்கொள்ளும் என்று நேற்று எச்சரிக்கையும் விடுத்திருந்தார். அதை தொடர்ந்து ஈரான் அதிபர் சொன்னதை போலவே இஸ்ரேலின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறது ஈரான். நேற்று இரவு தொடுத்த இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் ஒரே நேரத்தில் 150க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்களையும் இஸ்ரேலின் மீது, இஸ்ரேலின் இராணுவ இலக்குகள் மீது பொழிந்து தள்ளியிருக்கிறது. இஸ்ரேல் எங்கிலும் பதற்றம் நிலவிக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் பயத்தில் உறைந்து போயிருக்கிறார்கள். அயன் டோம் வலுவாக உள்ளதால் இஸ்ரேலை வான் வழியாக யாரும் தாக்க முடியாது என்று நினைத்த வேளையில் டெல் அவீவ், ஹைஃபா மற்றும் இஸ்ரேலின் பல நகரங்களை ஈரானின் ஏவுகணைகள் பதம் பார்த்திருக்கின்றன. இந்த தாக்குதலில் இதுவரை 25லிருந்து 50 பேர் வரை காயமடைந்ததாக இஸ்ரேல் கூறினாலும் நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்திருக்கலாம் என தெரிய வருகிறது. எத்தனை பேர் மரணித்தார்கள் என்ற தகவல் இன்னும் வெளியாகவில்லை. ஆனாலும் சிலரின் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாக இஸ்ரேல் அரசு ஒப்புக்கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கும் இந்த காட்சிகள் ஈரானின் ஏவுகணை தாக்குதலின் படங்களும் அதற்கு பிறகு ஏற்பட்ட அழிவின் காட்சிகளும் தான். இஸ்ரேல் உடனடியாக தனது வான்வெளி எல்லைகளை இழுத்து மூடியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தனது இராணுவத்தை உயர் எச்சரிக்கையில் இருக்கும்படி கூறியிருக்கிறது. எங்களை தாக்குபவர்கள் மீது நாங்கள் 7 மடங்காக பதிலடி கொடுப்போம், நாங்கள் எங்கள் எதிரிகளை விட்டு வைக்க மாட்டோம், ஈரான் எல்லைகளை கடந்து விட்டது என்றும் இப்போது அவர்கள் எங்கள் பதிலுக்கு தயாராக இருக்க வேண்டும் எனவும் பெஞ்சமின் நெதன்யாகு புலம்பி தள்ளி இருக்கிறார். ஐநா, UK, பிரான்ஸ் மற்றும் துருக்கி ஆகிய உலக நாடுகள் அமைதிக்கான வேண்டுகோளை விடுத்திருக்கின்றன. இனிமேலும் ரத்தம் சிந்தப்படக்கூடாது என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஈரான் அணுகுண்டை தயாரித்தால் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன பிரச்சனை? அமெரிக்காவிடமும் இஸ்ரேலிடமும் அணுகுண்டுகளே இல்லையா? இந்த தாக்குதல் என்பது இதோடு முடிவடைவதாக தெரியவில்லை. ஆண்டுகள் பல கடந்தாலும் இந்த போரை தொடருவோம் என்று ஈரானின் முக்கிய அமைச்சர் ஒருவர் கூறியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த போர் குறித்து தொடர் அப்டேட் வழங்க முயற்சிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.